அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். குவைத்தில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட துறைகளில் இருந்து தொழிலாளர்களை இடமாற்றம் செய்வதற்கான இறுதி நாள் ஜூன் 30. நாளைய தினம் மட்டுமே உங்களுக்கு பேலன்ஸ் இருக்குது. இது சம்பந்தமான கட்டுரையை வாசிக்கிறேன்னு பாருங்க. ஜூன் மாதம் 30 ஒரு விதிவிலக்கான தற்காலிக நடவடிக்கையின் கீழ் கட்டுப்படுத்தப்பட்ட துறைகளில் பதிவு செய்யப்பட்ட தொழிலாளர்களை மற்ற துறைகளுக்கு மாற்றுவதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான இறுதி காலக்கெடுவாக குவைத்தின் பொது மனிதவள ஆணையம் பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் ஜூன் 30 செவ்வாய்க்கிழமையை நிர்ணயித்துள்ளது. தகவல் அறிந்த வட்டாரங்களின்படி பபல் கம் வாயில் இருக்கிறதால வாசிக்க முடியல. இந்த நடவடிக்கை அமைச்சரவை முடிவு எண் 2/2026 கீழ் செயல்படுத்தப்படுகிறது மற்றும் இது சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்கள், தொழில்துறை, விவசாய, கால்நடை வளர்ப்பு மற்றும் மீன்பிடி துறைகளில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு பொருந்தும் என்று அறிவித்துள்ளார்கள். விண்ணப்பங்கள் சஹால் இணையதளம் மூலமாக மட்டுமே சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அனைத்து இடமாற்ற கோரிக்கைகளுக்கும் அசல் முதலாளியின் ஆதரவாளர் முன் அனுமதி தேவை என்று அதிகாரிகள் வலியுறுத்தினர். வருங்கால முதலாளி அதற்கென ஒதுக்கப்பட்ட இணைய சேவையின் மூலம் இடமாற்ற விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் தற்போதைய ஆதரவாளர் ஒப்புதல் அளித்த பின்னரே அத்தகைய கோரிக்கை பரிசீலிக்கப்படும். தற்போதைய பிராந்திய சூழ்நிலைகள் மற்றும் ஆள்சேர்ப்பு சவால்கள் ஏற்பட்ட தற்காலிக தொழிலாளர் பற்றாக்குறையை சமாளிப்பதையும் அதே நேரத்தில் முதலாளிகள் மற்றும் தொழிலாளர்கள் இருவருக்கும் சட்ட பாதுகாப்புகளை நிலைநிறுத்துவதையும் நோக்கமாக கொண்டே இந்த விதிவிலக்கான முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்று மனிதவளத்துக்கான பொது ஆணையகம் அறிவித்துள்ளது. தொழிலாளர்களின் தன்னிச்சையான இடமாற்றத்தை தடுப்பதையும் தொழிலாளர்கள் சந்தையில் நிலைத்தன்மையை உறுதி செய்வதையும் நோக்கமாக கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கூறி இடமாற்றத்திற்கு ஒப்புதல் அளிக்க ஆதரவாளர் மறுப்பது தொடர்பான தொழிலாளர் புகார்களை பரிசீலிக்க மாட்டோம் என்றும் அந்த ஆணையம் தெளிவுபடுத்தி உள்ளது. தற்போதைய காலகட்டத்தில் முக்கிய துறைகளுக்கு ஆதரவளிக்கவும், வணிக தொடர்ச்சியை உறுதி செய்யவும், உற்பத்தியில் ஏற்படும் இடையூறுகளை தடுக்கவும், தற்போதுள்ள பணியாளர்களை மறுபங்கீடு செய்யும் வகையில் இந்த தற்காலிக கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று அறிவித்துள்ளனர் அதிகாரிகள். அதாவது பார்த்தீங்கன்னா, குவைத்தில் இப்போ அந்த மீன்பிடி பண்ணை, அதே மாதிரி கடல் தொழில், அதையும் சார்ந்து பார்த்தீங்கன்னா கால்நடைகள் வளர்ப்பு பண்ணை தொழில்கள் இருக்கு இல்லையா, ஆடு மாடு பண்ணைகளில், நடுத்தர சிறிய தொழில்கள், மைக்ரோ பிஸ்னஸில் வேலை பார்த்தவங்க எல்லாருக்குமே இந்த சான்சஸை வழங்குறாங்க. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த ப்ரொஜெக்ட் வீசாவிலிருந்து சஹல் வீசாவுக்கு மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஆனால் எதிர்வரும் நாட்களில் இந்த காதிம் டு ஷூன் மாறுறதுக்குரிய சான்சஸும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தொழிலாளர் பற்றாக்குறை காரணமாக காதிம் டு ஷூன் என்றதும் விரைவில் சாத்தியப்படலாம். அதே போல் பார்த்திங்கன்னா குவைத்தில் மற்ற செக்டார்களுக்கும் குவைத்தி குடிமக்களை தொழிலுக்காக அமர்த்துறதுக்குரிய ஏற்பாடுகளும் விரைவாக நடந்துகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 90,000க்கும் மேற்பட்ட சேவைகள் இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருந்தாங்க. அது சம்பந்தமான நடவடிக்கைகளையும் எதிர்வரும் நாட்களில் முன்னெடுக்க போகிறாங்க. இப்போதைக்கு இந்த நடுத்தர தொழில்களில் இருக்கிறவங்க உடனடியாக உங்களுடைய தொழில் தரத்தை மேம்படுத்திக்கோங்க. இந்த நேரத்தில் மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, மாற்றிக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறமா மாற்றுறதுக்குரிய சந்தர்ப்பம் கிடைக்குமா அப்படின்றது சந்தேகம்தான். இப்போதைக்கு இந்த சான்ஸ் கிடைச்சிருக்குது. ஆனால் முதலாளிகளுடைய அனுமதி வேண்டும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. முதலாளிகளுடைய அனுமதியோடு நீங்கள் இப்போதைக்கு ப்ரொஜெக்ட் வீசாவில் இருக்கிறவங்க, இந்த ஆட்டு மாட்டு பண்ணைகள், மீன்பிடி தொழில், இந்த மாதிரியான வீசாவில் இருக்கிறவங்க இப்போதைக்கு அகலி வீசாக்கு மாறிக்கொள்ள வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தரத்தை பொறுத்து கல்வி தரம் இருக்கலாம், அதே மாதிரி இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். அதை வச்சு நீங்கள் எந்த கம்பெனியாக இருந்தாலும் உங்களுடைய டீட்டெயில்ஸை மாற்றி அதுக்கப்புறமா உங்களுடைய சிபியை கொடுத்து பயோடேட்டாவை கொடுத்து உங்களுடைய டீட்டெயில்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய அந்த தொழிலை மாற்றி அமைச்சு கொள்ளலாம். அது சம்பந்தமான தகவலை தான் இப்போதைக்கு பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் வெளியிட்டிருக்கிறாங்க. நாளைய தினம் கடைசி நாள், நாளையோட முடியுது. அதுக்கப்புறம் பொறுத்திருந்து பார்ப்போம்
அடுத்த கட்டம் என்ன மாதிரியான சிச்சுவேஷன் வருது, என்ன மாதிரியான மாற்றங்கள் வருது, புதிய புதிய கானூன் என்ன மாதிரி கொண்டு வராங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். واصل سوق العمل الكويتي نموه خلال عام 2025 مدعوما بارتفاع أعداد العاملين في القطاع الخاص والعمالة الوافدة، إذ تجاوز إجمالي العاملين في البلاد شاملا القطاع العائلي حاجز 3,050,000 عامل بنهاية شهر ديسمبر الماضي، بزيادة بلغت 97,400 عامل. هذا ويمثل المواطنون الكويتيون 14% من إجمالي سوق العمل بإجمالي 441,000 عامل، مقابل 2,061,000 عامل غير كويتي يشكلون الغالبية العظمى من القوى العاملة. وكشفت إحصاءات الإدارة المركزية للإحصاء أن العمالة الهندية جاءت بالمقدمة، حيث بلغت 889,000 عامل، تلتها العمالة المصرية ب468,000 عامل، ليصل إجمالي العمالة من البلدين إلى نحو 1,360,000 عامل، بينما جاء الكويتيون في المرتبة الثالثة من حيث العدد في سوق القوى العاملة.